எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் ராகி பக்கோடா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டாக. ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட், ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ராகி மாவு இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி எங்கள் சிஸ்டர் தான் பண்ண போகிறாங்க. வாங்க அவங்க சொல்லுவாங்க எப்படி பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். சொல்லுங்கள், பக்கோடா எப்படி பண்ணணுன்னு சொல்லுங்கள். ராகி பக்கோடா. இப்போ நம்ம வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அகலமான பாத்திரத்தில் இந்த ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம். சத்தமாக பேசு, மத்தியானம் சாப்பிட்லையா? இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மசாலாவில் வந்து தேவையான சால்ட்டு, சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், 10 பல்லு இடித்த பூண்டு, இதுதான் இந்த மசாலா. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்தெல்லாம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. அரிஞ்சு வச்ச வெங்காயம்லாம் ஒன்றும் தனித்தனி ஸ்லைஸ் வர வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. இப்போ அது கூட எடுத்து வச்சுருக்க ராகி மாவு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துப்போம். எல்லா மாவும் எடுத்தோடனே போட வேண்டாம், நமக்கு போதும். மாவு அங்கே பிசைஞ்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிற நேரத்தில் மாவு பிசைஞ்சிருவாங்க. அப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான், ரொம்பலாம் ஊற்றிடக்கூடாது. அப்புறம் நிறைய எண்ணெய் குடிச்சிடும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தெளித்து திருப்பி பிசையுங்க. நல்லா அப்போது மாவு வந்து பைண்ட் ஆகி வரும். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம மாவு போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உதுத்த மாதிரி போடுங்க. ஓகே, இப்போ ஒரு பக்கம் பொரிஞ்சாச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எண்ணெய்லாம் வடிட்டோம், டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கோம். அடுத்த பேட்ச் சேர்த்துக்கலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா மாவையும் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஓகே, ராகி பக்கோடா செஞ்சாச்சு. இப்போது பாப்பாவுக்கு சாப்பிட கொடுக்கலாம். அஸ்வினி, ராகி பக்கோடா சாப்பிட ரெடியா? சாப்பிடு. என்ன ஏதோ கடுக்கு முடுக்குன்னு சவுண்ட் இருக்கு? நல்லா இருக்கா? இன்னொன்று எடுத்து சாப்பிட, அந்த சவுண்டை கேட்கணும். ஓகே, ராகி பக்கோடா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம எப்பவுமே கடலை மாவில் தான் பக்கோடா பண்ணுவோம். இந்த மாதிரி ராகி மாவில் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் ஹீட்டுக்கு ராகி ரொம்ப குளுமை, அதை இப்படியெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வெறும் கூழு காசி கொடுக்கறத விட இந்த மாதிரி பக்கோடா நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் வகையில் அதை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.